அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள், உங்களுடைய செல்வத்திற்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள், உங்களுடைய பணியாட்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். நமக்கு எதிராக நாம் எப்படி துஆ செய்வோம்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதனை தொடர்ந்து சொல்கின்றார்கள், நீங்கள் யதார்த்தமாக உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுக்கு நீங்களோ நீங்கள் திட்டிக் கொள்வீர்கள். அதன் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக ஆகிவிட்டால் அந்த துவா உங்களுக்கு எதிராகவே அது அமைந்து விடுகிறது. உதாரணமாக பிள்ளைகளை பார்த்து, நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற, நீ எல்லாம் எங்கே நீ திருந்த போகிற, நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற அப்படின்னு யதார்த்தமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டும் பொழுது அந்த திட்டக்கூடிய நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக அமைந்துவிட்டால் அந்த பிள்ளைகள் உருப்படாமலேயே ஆகிவிடுகிறது. அதுபோன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு ஃபேமிலி குற்றாலத்திலிருந்து வேனில் குடும்பத்தோடு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படி சுற்றுலா வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வேனில் ஒரு சின்ன பிள்ளை சேட்டை பண்ணிச்சு. பிள்ளைகளுக்கு சேட்டை செய்வது என்பது அது இயல்பு, பிள்ளைகள் சேட்டை பண்ண வேண்டும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் யதார்த்தம். ஆனால் அந்த அம்மா கோவப்பட்டு, நீ இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருந்த, எங்கள் பாதிலே உன்னை இறக்கி விட்டுருவோம் பார், பாதிலே உன்னை இறக்கி விட போகிறேன், ஏய் நீ சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிற, உன்னை பாதிலே நான் இறக்கி விட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தை அந்த அம்மா பாதியிலேயே இறக்கி விட போகிறேன், நீ சேட்டை பண்ணுற அப்படின்றத அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தோடு அமைந்த காரணத்தினால் அந்த வேன் ஒரு விபத்துக்குள்ளாகி அந்த இடத்திலேயே அந்த குழந்தை இறந்து போனது. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சையில் 2 நாள் அந்த குழந்தை இறந்து போனது. அந்த ஊரிலேயே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. வேனிலே சென்றவர் சொன்னார், அம்மா அப்போவே சொல்லிச்சு, பாதியிலே இறக்கி விட்டு போகிறேன், பாதியிலே உன்னை இறக்க போகிறேன் பார் சேட்டை பண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாதியிலேயே அந்த பிள்ளையை நாங்கள் விட்டு வந்தோம் என்று சொன்னார். இதுபோன்று நாம் யதார்த்தமாக சொல்லக்கூடிய, கோபத்தில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக அமைந்துவிட்டால், சில நேரங்களிலே யுஅம்மினூனல் மலாயிகா, மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் என்று ஹதீஸிலே வரும். அந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யுஅம்மினூனல் மலாயிகா, மலக்குகள் ஆமீன் சொல்லிவிட்டார்கள், இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பிள்ளைகளையோ நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மக்களையோ நீங்கள் அவர்களுக்கு எதிராக துஆ செய்யாதீர்கள். பிள்ளைகள் சேட்டை செய்தால் அவர்களுடைய நல்லதற்காக துஆ செய்யுங்கள், அவர்களுக்கு எதிராக துஆ செய்யாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். வல்ல ரஹ்மான் இது போன்ற அபத்தமான விஷயத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து ஆபத்துகள் விபத்துகள் இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.